அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு தெரியும் 2024 பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கூடிய தருவாயில் நாங்கள் இருக்கிறோம். இதுக்காக எங்களோட கட்சியிலேருந்து எங்களோட லீடராக சரத் மனமேந்திரா அவர்கள் போட்டி போடுறாங்க நவசீல உரிமை கட்சியிலேருந்து. இதை இன்றைக்கு எங்களுக்கு தெரியும். எங்களோட நாட்டு சிச்சுவேஷன் இவ்வளோ காலமாக நாட்டில் என்ன நடந்துன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி சிச்சுவேஷனில் இருக்குது எங்களோட எக்கனாமியோட சிச்சுவேஷன், இதெல்லாம் சிச்சுவேஷனை தெரிஞ்சு தான் இந்த டிப் நாங்கள் ஒரு சாதாரண ஒரு கட்சியான முறையில் ஒரு வேட்பாளராக சரத் மனமேந்திர அவர்களை நவசீல உரிமை கட்சியின் பேரால் அவங்க ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு வேட்பாளராக நாங்கள் நியமிச்சிக்கிறோம். எங்களுக்கு தெரியும், எங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கொண்டால் ஒரு 40 வருஷமாக 2 கட்சிகள் தான் இந்த எங்களோட நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. ஒவ்வொரு ஆட்சியிலையும் வந்தது போனது செஞ்சதை சமுதாயம் தெரியும். இன்றைக்கு எங்களோட நாட்டு எத்தனையோ பில்லியனுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு கடன்காரனாக கூடிய சிச்சுவேஷன் எங்களோட பொலிட்டிஷனாக எங்களோட ஆட்கள் செஞ்சு வச்சுக்கிறாங்க. இந்த கடன்களை இன்றைக்கு எங்களோட சாதாரண மக்கள் தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு கெட்டுறாங்க. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், எங்களோட நாட்டில் ஒரு பெட்ரோல் ஒரு லீட்டர் ஒன்று எடுத்துனா ஒரு 450 ரூபா அப்படியான ஒரு சிச்சுவேஷனில் வந்து இருக்குது. இது காரணம் எங்களோட பொலிட்டிஷன். எங்களுக்கு ஒரு கொள்கை இல்லை, எங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லை, எங்களுக்கு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ஒன்று இல்லை. இப்படியான சிச்சுவேஷனில் தான் எங்களோட நாட்டு சிச்சுவேஷன் இருக்குது. அப்போ இதை மாற்றத்துக்கு ஒரு தலைமைத்துவம் ஒன்று தேவை. அதுக்கு ஒரு சரியான தலைமைத்துவம் ஒன்று வேணும் இந்த நாட்டை கொண்டு போடுறதுக்கு. இதுக்காக மக்களோட ஒரு பொறுப்பொண்டு இருக்குது. எங்களோட நாட்டுக்கு முன்னுக்கு எங்களோட நாட்டை ஒரு நேர்வழியான ஒரு பாதைக்கு எடுக்கிறதுக்குன்னு சொன்னால் எப்படியான ஒரு தலைவர் தேவை. மக்கள் டிசிஷன், எங்களோட கொள்கை, எங்களோட நோக்கம், எங்களோட கட்சியோட கொள்கை எல்லாம் நான் சொல்லுவோம். ஆனால் மக்களோட ஒரு டிசிஷன் ஒன்று இருக்கணும். இந்த நாட்டை யாரோட கையில் கொடுத்தா நாட்டை சரியாக செய்வாங்களாண்டு அது மக்கள் தான் டிசிஷன் பண்ணணும். மக்களுக்கு தெரியும். இப்போ 40 வருஷமாக ஒவ்வொரு ஆட்சியில் ஒவ்வொரு லீடர்ஸ்மார் வந்தாங்க, எத்தனையோ லீடர்ஸ்மார் வந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்க, நாட்டு இன்றைக்கு என்ன நிலைமையில் வந்து இருக்குது. எங்களோட எஜுகேஷன் சிஸ்டம், எங்களோட எக்கனாமி சிஸ்டம், ஒருத்தருக்கு வாழக்கூடிய இல்லாத சிச்சுவேஷனில் இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு 80% எடுத்துக்கொண்டா இன்றைக்கு சாப்பாடு விஷயத்துலேயும் தொழில் வாய்ப்பு விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் பின்போங்கி தான் போகிறாங்க. இப்போயும் அப்படித்தான். இன்றைக்குண்டாலும் எங்களோட நாட்டு சிச்சுவேஷன் எடுத்துக்கொண்டா நாங்கள் இன்றைக்கி உலக நீதியாக எடுத்த கடன்களை கொடுக்க இல்லாமல் சிச்சுவேஷன் லீகிறோம். அந்த கடனை கொடுக்காம இருக்கிற சுட்டி தான் நாங்கள் இன்றைக்கு திண்டு கொண்டிருக்கிறோம். எப்போ இந்த கடனை வெளிநாட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோமோ அண்டையிலே எங்களோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ மக்களுக்கு தெரியணும் இன்றைக்கு நாட்டோட நிலைமை என்னென்று. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு சீனியர் ஒரு 1 kg எடுத்தாலும் அதுக்கு எத்தனை % நாங்கள் டியூட்டி கட்டுறோம். அப்போ இவ்வளோ எக்கனாமிக் கிராஷில் இருக்கிறோம். இன்றைக்கு மக்களுக்கு எடுக்கிற சேலரியில் வாழக்கூடிய சிச்சுவேஷன் இல்லை மக்களுக்கு இன்றைக்கி. அப்போ எப்படி மக்கள் வாழ்வாங்க? இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்கு 100க்கு 80% எடுத்துக்கொண்டா இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற குடும்பத்தை எடுத்துக்கொண்டா 80% மிச்சம் கஷ்டத்தில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு எக்கனாமி கேஷிக்கு எஜுகேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ராப்ளம்தான் வாழ்கிறாங்க மக்கள்கள். இதுக்காக இது தான் கடைசி சான்ஸ். என்னை பொறுத்தவரையில் மக்கள் சரியாக யோசிக்கணும், யாருக்கு இந்த பையனை ஓட்ஸ் பண்ணணும்னு. இந்த டிசிஷன் மக்கள் மத்தியில் நான் தான் சொல்கிறேன். எந்த கொள்கை என்னென்னு சொன்னால், நீங்கள் டிசிஷன் யூ ஹேவ் டு டேக் த டிசிஷன். நீங்கள் டிசிஷன் எடுங்க, யாருக்கு இந்த டிப் கொடுக்கலாம், இந்த நாட்டு நேர்வழியில் வரத்துக்கு யார் கொடுக்கலாம், யார் கொடுத்தா செய்வாங்க, இவ்வளோ காலம் செஞ்ச ஆட்களை தெரிந்தானே. அப்போ நீங்கள் தான் டிசிஷன் பண்ணி யூ ஹேவ் டு டேக் த டிசிஷன் திஸ் மூமெண்ட். அதுதான் நான் மக்கள்கிட்ட கேட்குறேன். இந்த டிப் யோசிங்க, யாருக்கு இந்த டிப் நாங்கள் ஓட் பண்ணுறோம். இதை தான் மெயினாக சொல்கிறேன். 1000 டிப் ஐ கேன் சே தட் யூ ஹேவ் டு டேக் த டிசிஷன். நீங்கள் கட்டாயமாக யோசிக்கணும், இந்த டிப் நாங்கள் யாருக்கு ஓட் பண்ணணும்னு. நீங்கள் எடுக்கிற டிசிஷனில் தான் எங்களோட சமுதாயங்கள் அப்படின்னு சொன்னால் தமிழ் பேசக்கூடிய சமுதாயங்கள், எங்களோட சிங்கள சகோதரர்கள் இருக்கிறாங்க. இப்போ எங்களோட நாட்டு ஒரு முன்னேற்றத்துக்கு போகணும்னு சொன்னால் யாருக்கு இந்த டிப் கொடுக்கணும், யாரை டிசிஷன் பண்ணுறேன். இவ்வளோ காலம் செஞ்சவங்கள பற்றினா நாண்டே தெரியும் மக்களுக்கு என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன கொண்டாந்து வச்சுக்கிறாங்கன்ட்டு. அதை சுற்றி நல்ல டிசிஷன் ஒன்று எடுங்க. நெசத்துக்கும் யார் இப்போ எங்களோட கொள்கை எடுத்துக்கொண்டா எங்களோட கட்சியோட கொள்கை மெயின் டிசிஷன் என்னென்னு சொன்னால், மக்களுக்கு சாப்பாடு விஷயத்தில் கிடைக்கிற டெக்ஸ் எல்லாம் 0 அப்படி ஒரு கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம்.
பட் மக்கள் யூ ஹேவ் டு டேக் த டிசிஷன். இல்லைங்க, யார் நல்ல டிசிஷன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்க. டோன்ட் வரி, ஐ எம் நாட் சேயிங் டு எங்களுக்கு ஓட் பண்ண சொல்லி நான் கேட்குறல. மக்கள் ஓன் டு எடுக்கணும் டிசிஷன். இந்த புத்திசாலியாக எடுக்கணும். யாருக்கு ஓட் பண்ணினா இந்த நாட்டு நேர்வழியில் வரும், அதை யோசித்து ஓட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் எங்களோட நாட்டோட சிச்சுவேஷன், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஒரு டீம் வர்றாங்க, களவெடுக்கிறாங்க, இன்னொரு டீம் வராங்க, களவெடுக்கிறாங்க. இப்படியே தான் போயிட்டு கொண்டிருக்கிறேன். மக்கள் சேஞ்ச் டு சேஞ்ச் இப்படியே ஓட்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இப்படியே போகணுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சமுதாயம் முடிக்காது. எங்களோட நாட்டில் நிலைமை இன்றைக்கி எப்படின்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் இருக்குது, சிங்கப்பூர் பிரசிடென்ட் ஒரு காலத்தில் சொன்னாங்க, வி ஹேவ் டு ஃபாலோ த ஸ்ரீலங்காண்டு. எங்களோட நாட்டை இந்த சிங்கப்பூர் பிரசிடென்ட் என்ன சொன்னாங்க, இந்த ஸ்ரீலங்கா தான் ஃபாலோ பண்ணணும் சிஸ்டத்தை. அப்படியான சுச்சுவேஷனில் இருந்த நாட்டை தான் இந்த 2 டீமும் வந்தாங்க போனாங்க. இந்த 2 டீமும் இந்த நிலைமையில் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க நாட்டில். அது சுற்றி மக்கள்கிட்ட நாங்கள் கேட்குற என்னென்னு சொன்னால், நல்லா யோசிங்க. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எடுக்கேஷன் சிஸ்டம் ஒன்று இல்லை. இன்றைக்கி பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு சொன்னால் ஒரு 60-40% பிள்ளைகள் எடுக்கேஷன் ஒரு நல்ல நிலைமைக்கு வருது இல்லை. இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் படிக்கிறாங்க, எத்தனை பேர் யூனிவர்சிட்டி போகிறாங்க, எத்தனை பிள்ளை அவுட் ஆகுறாங்க, அவங்களுக்கு இருக்கிற சிச்சுவேஷன் ஒரு பிளானும் இல்லை. ஸ்ரீலங்காவில் ஒரு ஜஸ்ட் டோன்ட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் த பிளான். ஒரு பிளானும் இல்லை மக்கள்கிட்ட, கவர்மெண்ட்டுக்கிட்டும் இல்லை ஒரு பிளான் உண்டு. எப்படி பிள்ளைகளை இந்த நிலைமை கொண்டு வரணும், எப்படி எஜுகேஷன் சிஸ்டமாக கொண்டு வரணும், எப்படி எக்கனாமியை மெயின்டைன் பண்ணணும், எப்படி இந்த ஸ்ரீலங்கா சிச்சுவேஷன், பிஸ்னஸ் சிச்சுவேஷன், இதெல்லாம் ஒரு மென்டாலிட்டி ஒன்று இல்லை இன்றைக்கி. எப்படி கொண்டு போகணும் இந்த சிஸ்டத்தில், இந்த நாட்டை கொடுப்போம்னு சொல்லி. இதுக்காக மக்கள் உடைய பெரிய பொறுப்பொன்றைக்கு இந்த டிப் எலெக்ஷனை யோசித்து யாருக்கு எந்த ஜனாதிபதிக்கு நீங்கள் ஓட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. இப்போ நான் சில உரிமையால் எங்களோட சரத் மனமேதர் என்னோட சகோதரன் ஓட் கேட்குறாங்க. அவரோட கொள்கை எடுத்துக்கொண்டாலும் என்னை தின்ற விஷயமாக இந்த எங்களோட ஃபுட்ஸ் எல்லாம் டியூட்டி ஃப்ரீ பண்ணி விடணும். இதுதான் மெயின். மக்களுக்கு தின்னணும். இண்டஸ்ட்ரியல் ஃப்ரீ சிஸ்டம் உண்டு, மெயின் பேசிக். இப்படியான ஒரு நிலைமையிலே தான் எங்களோட கொள்கையாகிக்குது. இனி சமுதாயத்துக்கு ஒரு பொறுப்பொன்று இருக்குது. எங்களோட நிலைமையை யோசித்து இன்றைக்கி ஒரு செல்ல போனால் தெரியும், இன்றைக்கி சில வேட்பாளர்களோட அவங்களோட கொள்கையை செல்ல போனால் இந்த சும்மா வாய்க்கு வந்ததும் இன்றைக்கி சிச்சுவேஷனை சும்மா பேசி அப்படி காலத்தை நேரத்தை சும்மா கழிச்சு கொண்டு போகிறாங்க. அதை சுற்றி மக்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி சிச்சுவேஷன், ஃப்யூச்சர் சிச்சுவேஷன் எல்லாம் நினச்சி தான் ஒரு டிசிஷனை மக்கள் எடுக்கணும். இதே போல் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ எங்களோட நாட்டில் தொழிற்சங்கள் உருவாயிடுச்சு. இந்த எல்லாம் காரணம் இந்த பொலிட்டிஷியன்களோட டபுள் கேம் தான். இதுக்காக நாங்கள் ஒரு நேர்மையான ஒரு லீடரோண்ட தேர்ந்தெடுக்கணும் இந்த நாட்டுக்கு, தலைமைத்துவத்தொண்டுக்கு. அப்படி இல்லாட்டி இந்த நாட்டுக்கு ஒரு நாளும் முன்னேறாது. எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால், இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு எங்களோட நாட்டில் ஒரு எக்கனாமி கிராஷ் ஒன்று வந்து ஸ்டார்டிங் ஒரு 10 இயர்ஸுக்கு பிஃபோர். இந்த கிராஷில் எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் எத்தனையோ பில்லியன் கணக்கு எங்களோட நாட்டோட சல்லி இந்த நாட்டிலேருந்து வெளியாகிடுச்சு, பிளாக் மணியாக. அப்போ இதுகளுக்கெல்லாம் காரணம் யார் தெரியும்? இந்த பொலிட்டிஷியன். இன்றைக்கி சில கூட்டம் பணக்காரன் ஆகிக்கொண்டே போகிறான், ஒரு கூட்டம் அப்படி ஏழை ஆகிக்கொண்டு போகிறான். ஒரு மென்டாலிட்டி சிஸ்டம் ஒன்று இல்லை இந்த நாட்டில், ஒரு சிஸ்டம் ஒன்று இல்லை. இந்த சிஸ்டத்தை நாங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக நான் மறுவாலும் கேட்டுக்கொள்கிறேன், நல்ல ஒரு டிசிஷனை மக்கள் எடுக்கணும். இந்த எலெக்ஷனில் யாருக்கு நாங்கள் ஓட் பண்ணணும், எந்த முறையில் எந்த லீடர் வந்தால் இந்த நாட்டை சரியான நிலைமையில் எடுப்பாங்களோ அப்படியான ஒருத்தருக்கு தான் நாங்கள் எங்களோட நாட்டை ஓட்ஸை பண்ணணும். இதே போல தான் இன்றைக்கி ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு பேரில் வேட்பாளர் வந்து இருக்கிறாங்க. முஸ்லீம் வேட்பாளர், தமிழ் அண்ட் சிங்கள எத்தனையோ வேட்பாளர். ஒவ்வொருத்தர் கொள்கை, ஒவ்வொருத்தர் நோக்கம், அவங்களோட ஒரு லீடர்ஷிப்பில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் சில டீம்கள் இருக்குது, அதே டீம் தான் பேரை மாற்றி கொண்டு இன்றைக்கி வேட்பாளராக வந்து இருக்காங்க. அதை சுற்றி பார்த்து கேட்டு நாட்டு மக்களுக்கும் எங்களோட சமுதாயத்துக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும் இதை நினச்சி இந்த எங்களோட ஓட்ஸை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். நான் மறுபடியும் கேட்குற என்னென்னு சொன்னால், மெயினாக ஒரு ஹைலைட் பண்ணி நான் சொல்கிறேன், உங்களோட ஓட்ஸை இந்த சரியான டிசிஷனாக நீங்கள் இந்த எடுக்கலாட்டி எங்களோட நாட்டு பெரிய பிரச்சனைக்கு முன்கூட்டி போய்ட்ரும். அது சுட்டி உங்களோட டிசிஷன், மக்களுடைய டிசிஷன்,
மக்களுடைய இது சரியான டிசிஷன் எடுக்கக்கூடிய இது உங்களோட கையில் இருக்குது. அதை சுற்றி பார்த்து இந்த டிப் உங்களோட ஓட்ஸை நீங்கள் பண்ணணும். இதே போல் தான் எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு சில ஸ்கூல் சிச்சுவேஷன் எஜுகேஷன் சிஸ்டம் எடுத்துக்கொண்டா இன்றைக்கு எங்களோட எஜுகேஷன் பிள்ளைக்கு போகிற ஒரு நிலைமை ஒன்று இல்லை, ஒரு சிஸ்டம் ஒன்று இல்லை. ஒரு சிஸ்டம் ஒன்று இல்லை, ஒரு பிள்ளை உண்டு ஆஃப்டர் எஜுகேஷன் என்ன நிலைமைக்கு வர ஒரு சிஸ்டம் ஒன்றே இல்லை. இன்றைக்கு ஆஃப்டர் யூனிவர்சிட்டி எங்களோட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஜாப் இல்லாத சிச்சுவேஷன். அப்போ எப்படி இந்த நாட்டை கொண்டு போகிறீங்க? எஜுகேஷனை போகிற அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இல்லை. ஒரு பிள்ளைகளுக்கு A to Z ஒரு 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 பிளான் ஒண்டிக்கணும், ஒரு நிலைமை ஒண்டிக்கணும். இந்த நாட்டை கொண்டு போகிற சிஸ்டம் உண்டு. அப்படி தான் இன்றைக்கு எல்லா பிஸ்னஸும் இன்றைக்கு ட்ராப் ஆகி கொண்டு போகிற காரணம் ஒரு சிஸ்டம் ஒன்று இல்லை, ஒரு பிளான் ஒன்று இல்லை. ஜஸ்ட் எப்படியோ போகுது நாடு. இப்படியான நிலைமையில தான் இருக்கிறான் யாரும். அது சுற்றி நீங்கள் யோசித்து பார்த்துட்டு ஒரு நாட்டுக்கு ஒரு பிளான் உண்டு, ஒரு தலைமைத்துவம் உண்டு, சரியான ஒரு தலைமைத்துவம் உண்டு எங்களுக்கு தேவை இந்த நாட்டை நேர் வழியில் போகிறதுக்கு. இதை பார்த்து இன்றைக்கு எத்தனையோ அரசியல்வாதிகள் 90% வாயை திறந்தா பேசுகிற இதுகள் தெரியும். ஒரு பொய் 100% தட்ஸ் இந்த பொய் தான் பேசிக்கொண்டு போகிறாங்க. அது சாரா இது செய்கிறான், அது செய்கிறேன், இது செய்கிறேன், இது செய்கிறான். அப்படி ஒன்றும் நடந்தில்லை. இந்த 40 இயர்ஸ் இப்படி தான் இந்த நாடு போகுது. அதை சுற்றி யோசிங்க, இந்த நிலைமை யோசிங்க, நாட்டு நிலைமை யோசிங்க, எங்களோட பரம்பரா யோசிங்க, எங்களோட பிள்ளைகளை யோசிங்க, எங்களோட ஃப்யூச்சரை யோசிங்க, எங்களோட எக்கனாமி இதெல்லாம் யோசித்து பார்த்து இன்றைக்கி சரியான ஒருத்தருக்கு ஓட்ஸ் பண்ணக்கூடிய நீங்கள் டிசிஷனை நீங்கள் எடுக்கணும். இதுதான் என் கோரிக்கை. உங்களோட டிசிஷன் முக்கியமான டிசிஷன். இது மெயின். ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் இருந்து 24 இந்த எலெக்ஷனுக்கு பிறகு தான் இந்த நாடு மேலுக்கு போகுமா பள்ளத்துக்கு போகுமா எடுக்கிற மெயின் டிசிஷன் உண்டு. அதை சுற்றி நான் மறுவாரம் கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால், இந்த டிசிஷன் சரியாக யோசித்து பாருங்கள். இந்த நாட்டின் நிலையை பாருங்கள், இன்றைக்கு எக்கனாமியை பாருங்கள், இன்றைக்கு கிராஷை பாருங்கள். இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு வாழக்கூடிய சுச்சுவேஷனில் இல்லை இந்த நாடு ஈகிறை. அப்படி ஒரு நிலைமையில் இல்லை. இங்கே ஆஃப்டர் இப்படியே போகணுன்னு சொன்னால் ஆட்களுக்கு பெரிய பிரச்சனைகளை முகம் கொடுக்காம இதுதான் டேர்னிங் பாயிண்ட் ஆகிக்குது. அதை சுற்றி நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் கேட்குற இதுண்டா இந்த எலெக்ஷனை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி ஒரு நல்லொரு வேட்பாளருக்கு நீங்கள் தேர்ந்து போடணும். அதுக்காக நான் சொல்ல உரிமையில் சரத்மனமேந்திர எங்களோட சகோதரன் நாங்கள் எலெக்ஷனுக்கு இந்த வேட்பாளரை போட்டிக்கிறோம். நீங்கள் டிசிஷன் எடுங்க யார் கொடுக்கணும். இதுதான் முக்கியம். உங்களுக்கு டிசிஷன் இந்த தலைமைத்துவம் சரியாக வாரண்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த தலைமைத்துவத்தை கொடுங்க. அதுதான் முக்கியம். இந்த சிச்சுவேஷன் அப்படி தான். அது சுற்றி சமுதாயத்துடைய ஒரு ஒற்றுமையான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி ஒரு நேர்மையான ஒரு பயணம் ஒன்று போகக்கூடிய, நேர்மையான எக்கனாமி ஒன்று ஈக்கக்கூடிய, நேர்மையான சட்டம் ஈக்கக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கு ஒரு தலைமைத்துவம் ஒன்று எங்களுக்கு தேவையாக இருக்குது. இதுதான் நாங்கள் டிசிஷன் பண்ணணும். எங்களோட பிள்ளைகள், எங்களோட பேரண்ட்ஸ் எல்லான சிச்சுவேஷன் இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு வாகனம் ஒன்று இல்லை போகக்கூடிய சிச்சுவேஷன் இல்லை. ஒரு மனிதனுக்கு தேவையான பயணம் ஒன்று போகக்கூடிய சிச்சுவேஷன் இன்றைக்கு இல்லை மக்களுக்கு. ஒரு தேவையான ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு ஃபுட் ஒன்று சாப்பிடக்கூடிய சிச்சுவேஷன் இல்லை இன்றைக்கு. எத்தனையோ பெர்சன்டேஜ் 90% ஐ திங்க் ஸோ 60%க்கு இன்றைக்கு சரியான ஒரு சாப்பாடு இல்லாத சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அப்படியான நிலைமை இந்த நாட்டில் இருக்குது. இதுக்காக சிச்சுவேஷனையும் எக்கனாமியையும் எஜுகேஷனையும் ஃப்யூச்சரையும் நாட்டு சிச்சுவேஷனையும் நினச்சி நீங்கள் ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கணும். இந்த டிப் யாருக்கு நான் ஓட் பண்ணணும்னு இதை யோசித்து மறுபடியும் செல்றன். நான் சில உண்மையில் சரத்மனமேந்திர அவங்க போட்டி வேட்பாளராக இருக்கிறாங்க. அவங்களோட இதை நான் சில உரிமைக்கு போடுங்க. அவங்களோட டிசிஷன் நீங்கள் எடுங்க. ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவத்தை இந்த நாட்டுக்கு உருவாக்குறதுக்கு உங்களோட ஓட்ஸை பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.